ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நாட்டுக்கோழி வச்சு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அது வந்து தண்ணியாக தான் குழம்பு வச்சுருக்கேன். அது எப்படி வைக்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு வந்து நான் நாட்டுக்கோழி எடுத்து நல்லா சுத்தம் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கேன். மஞ்சத்தூள் போட்டு கழுவணுங்க. அது மாதிரி ரொம்ப கழுவவும் கூடாது. இதை வந்து நான் எப்படி குக்கரில் வைக்கிறேன்னு பார்ப்போம். அதுக்கு வந்து ஒரு குக்கரில் எண்ணெய் ஊற்றி இப்போ பட்டை சோம்பு போட்டுட்டு சின்ன வெங்காயம் போடணும். கண்டிப்பாக சின்ன வெங்காயம் நல்லெண்ணெய் ஊற்றி தான் வைக்கணும் இந்த குழம்பு. சின்ன வெங்காயம் போட்டு சின்ன வெங்காயம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் தக்காளி போட்டு தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து நாட்டுக்கோழி சிக்கன் வந்து நான் எடுத்திருக்கேன். நாட்டுக்கோழியில் வந்து நீங்கள் வெறும் மொத்தமே அதில் எலும்பாக தான் இருக்கும். அதிலே கொஞ்சம் நல்ல பீஸாக எடுத்து நான் கிரேவி செய்ய போகிறேன். இதை வந்து குழம்புக்கு கொஞ்சம் கால் தலை இந்த மாதிரி பீஸாக பார்த்து எடுத்து எலும்பாக பார்த்து நான் எடுத்து இதில் போட்டு குழம்பு வைக்க போகிறேன். அந்த மாதிரி பீஸாக எடுத்து போட்டுட்டு நல்லா அதையும் அந்த எண்ணெயிலே நம்ம நல்லா வதக்கி விடணும். எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம எண்ணெயிலே நல்லா வதக்குறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லா வெந்து வரும். அதே மாதிரி நாட்டுக்கோழி சட்டுன்னு வேகாது. நம்ம குக்கரில் தான் வைக்கணும். ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா அதையும் அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா அந்த குக்கர்லேயே நம்ம நல்லா எண்ணெயோடு சேர்த்து தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம இதில் மசாலா ஐட்டம்ஸ் சேர்த்துக்கணும். மசாலா ஐட்டம்ஸ் 1 by 1 சேர்த்துக்கணும். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள் போட்டு அது மாதிரி நாட்டுக்கோழி வாட்டிட்டு தாங்க குழம்பு வைக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். அடுப்பில் வச்சு வாட்டினோம்னா வாட்டிட்டு மஞ்சத்தூள் தடவி நம்ம கட் பண்ணி வைக்கணும். கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போட்டுட்டு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் போட்டிருக்கேன். சின்ன ஸ்பூன் தான் போட்டு நல்லா அதையும் இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு அந்த எண்ணெயிலே நம்ம நல்லா வதக்கி விட்டணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கணும். இது வந்து நாங்கள் இன்றைக்கி வந்து கோயிலில் நாங்கள் கோழி நறுக்கணும். இன்றைக்கி கோழி நறுக்கினது அதில் வந்து முட்டை இந்த ஈரெல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் இது அடுப்பில் வச்சு நல்லா ஒரு எங்கோட்ட விசில் கொஞ்சம் வேகமாக வர்றதுனால டக்குன்னு வேகாததுனால ஒரு 10 விசில்கிட்ட வைக்க போகிறேன் இன்றைக்கி. நல்லா 10 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த முட்டையெல்லாம் எடுத்துக்கலாம். அது மாதிரி நான் முட்டையோட கோழி கிடைக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. முட்டைக்கோழி தான் எங்களுக்கு கிடைச்சது இன்றைக்கி. இது மாதிரி வெந்து வந்ததுக்கப்புறம் அந்த முட்டையை நான் அதில் போட்டு வேக வச்சுருக்கேன். முட்டை ஈரல் எல்லாமே போட்டு வேக வச்சுட்டு இப்போ தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுறணும். இந்த இடத்துல உப்பு உரப்பு எல்லாம் போதுமானு செக் பண்ணிக்கணும். முட்டை உடஞ்சிடாமல் நம்ம கிண்டணும். முட்டையை போட்ட உடனே அது வெந்துடும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் கூட நான் தண்ணி சேர்த்துக்க போகிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவேன். நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் இறக்கும்போது மல்லித்தலை கருவேப்பிலை தூவி நம்ம இறக்கிக்கணும். அதே மாதிரி கடைசியில் நம்ம 1 ஸ்பூனுக்கிட்ட நான் வந்து மிளகுத்தூள் போடுறேன். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம உரப்பை வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணி போட்டுக்கணும். நான் அப்படி தான் போட்டிருக்கேன். எங்கோட்டு மிளகாத்தூள் ரொம்ப உரைக்காது. வீட்டில் அரைச்சது தான். மிளகாய் மல்லி எல்லாமே வீட்டில் அரைச்சி தான் செய்கிறது. கடைசியில் இந்த மிளகுத்தூள் தூவிட்டு நம்ம வந்து மல்லித்தலை தூவி கருவேப்பிலை தூவிட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். அவ்வளோதாங்க. சூப்பராக இருக்கும். தண்ணியாக குழம்பு வச்சோம்னா தாங்க சூப்பு மாதிரி இருக்கணும். ஆனால் தண்ணியாக இருக்கணும். குழம்பு நல்லா இருக்கும். ரசம் மாதிரி. இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு எனக்கு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நாட்டுக்கோழி உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க. தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.